ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். இப்போ 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை நம்ம சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. ஒரு சவுச்சவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தோலை சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்படியே வதங்கட்டும் கொஞ்ச நேரம். இப்போ காய் நல்லா வதங்கிருக்கு. இந்த கப்பால் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக வேணாம். இந்த காயே தண்ணி வர்ற காய் தான். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த பொரியலுக்கு தேவையான தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஒரு 5-6 பீஸ் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நமக்கு மிளகாய் தான், வேறு எதுவும் சேர்க்கலை. வெங்காயம் வதங்கும் போது ஒரு மிளகாய் போட்டாச்சு, இப்போ ஒரு மிளகாய் தான், வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை காரத்துக்கு. ஒரு 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துன்னு வரேன். இது நல்லா நைஸாக அரைக்க தேவையில்லை, சும்மா ஒரு பல்ஸ் கொடுத்தா போதும். அரைச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ அரைச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அரைச்ச தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் இருக்க தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு பொரியல் சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.